2026 எப்படியுமே ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஃபீஸ்ட்டாக அமைய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிராண்ட் நியூ டே அந்த டைம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அமேசான் கீழே ரெடி ஆகிட்டு இருந்த அந்த ஸ்பைடர் நாயருக்கான டிவி சீரிஸுமே 2026 தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கான ஒரு டீசர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டீசர் பயங்கர ஷார்ட்டாக வந்துருக்குது. 33 செகண்ட்ஸ் கிட்ட தான் டீசரே வந்து கொடுத்துருக்காங்க. டீசர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த டீசரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த டிவி சீரிஸ் எப்படிலாம் அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்த்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீசரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். இட்ஸ் நாட் அ ஆர்ஜின் ஸ்டோரி. இது ஆர்ஜின் ஸ்டோரியாக கண்டிப்பாக வந்து இருக்க போகிறது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்பைடர் நாயர் ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறமா அவர் திரும்ப பேக் டு ஃபார்முக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. அதில் திரும்ப அவர் வந்து ஸ்பைடர் நாயராக மாறி என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரு கதையாக வந்து இது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீசரையே பயங்கர டார்க் அண்ட் கிரிட்டியாக தாங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 2 ஃபார்மேட்டில் வந்து வரப்போகுது. ஒன்று கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் வரும் அண்ட் இன்னொன்று கலர் ஃபார்மேட்லையுமே எடுத்திருக்காங்க. 2 ஃபார்மேட்டில் இது வந்து கண்டிப்பாக ப்ரைமில் வந்து வந்துடும். என்ன கேட்டால் இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பர்ஃபெக்டான அந்த சாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட டைம் லைன் அப்படிங்கிறது 1930s அந்த காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட் தான் பக்காவாக இருக்கும். வேர்வொல்ஃப் பை நைட்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அது கலரில் மாற்றினாங்க. இது ஷூட் அப்பவே ஆக்சுவலாக 2 ஃபார்மேட்டில் வந்து எடுத்திருக்காங்க. கலர் ஃபார்மேட்டுமே நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இப்போதைக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு கலர் பேட்டர்ன் உண்மையாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட நம்ம வந்து ஒன்றி இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பக்காவான ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். அதுதான் எனக்கு என்னமோ ஈஸிலி கனெக்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத காம பண்ணுங்கள். இந்த டிவி சீரிஸில் ஸ்பைடர் நாயருக்கான ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லீடை வந்து காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பிளாக் கேட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர் அப்படி இல்லாமல் பாசிபிளி அது மேரி ஜெனாவாக கூட இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குங்க. மேரி ஜெனா இல்லாமல் பிளாக் கேட்டாக கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரிப்பிட்டேட்டிவாக இருக்காது. ஏன்னா மேரி ஜெனை போதுமான அளவு மேரி ஜென் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் லைவ் ஆக்ஷனில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பிளாக் கேட் பக்காவான ஒரு சாய்ஸாக வந்து இருப்பாங்க. ஸ்பைடர் நாயர் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் 6 வில்லன்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சினிஸ்டர் 6 தான் அந்த டைம் நார்மல் ஆஸ்பான் அவருக்கான ஒரு சினிஸ்டர் 6 வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதனால் இந்த டிவி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 எபிசோடு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 6 வில்லன்ஸ் 8 எபிசோடு, 2 எபிசோட் பாசிபிளி ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த 6 பேரை பீட் பண்ணக்கூடியதா அடுத்த 6 எபிசோடு வந்து அமையலாம். ஏன்னா இந்த ஸ்டோரி ஆர்ஜின் ஸ்டோரியாக இல்லாத அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கதை சொன்னால் பயங்கர பக்காவாக வந்து அமைஞ்சிருக்கும். இந்த சீரீஸில் ஃபைட் அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 30 செகண்ட்ஸ் டீசரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் ஸ்பைடர் நாயரோட அந்த லென்ஸ் க்ளோ பண்ணி ஒருத்தர் பயமுறுத்துற சீக்வன்ஸுமே ரொம்பவே சூப்பராக வந்து அமைஞ்சிருக்குங்க. என்னமோ அந்த ஸ்பைடர்மேன் நாயர் டீசரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேரக்டரே ஃபஸ்ட்லேருந்து பேட்மேனை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவருமே ஒரு டிடெக்டிவ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் வர ஷாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்மேனுக்கு ரெப்ளிக்காவாக தான் இருக்குது. ஸ்பைடர்மேன் அண்ட் பேட்மேன் 2 பேருமே மோர் ஐகானிக் தான். ஸ்பைடர் நாயர் ஒரு டிடெக்டிவாக இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 8 எபிசோடில் ஃபஸ்ட்டு 2 எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸுமே இந்த சீரீஸில் வந்து அமைக்கப்படலாம். அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேனாக மாறி அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, யாரெல்லாம் போட்டு பொழுது கட்டுறாரு அப்படிங்கிறதெல்லாம் காட்டலாம். எனக்கு என்னமோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்பைடர் நாயர் சீரீஸ் இது வரைக்கும் வந்த ஸ்பைடர்மேன் படங்கள் அண்ட் சீரீஸை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு see the greatest potential of ஸ்பைடர்மேன் நாயர். ஸோ ஸ்பைடர்மேன் நாயர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது கிடச்சிட்டு வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். PG-13 ரேட்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நம்ம சேனல் ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைடர்மேனுக்கான ஒரு R-rated ஃபிலிம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரூமர் வந்து கஷ்டம் வந்திருந்தது. அதில் வந்து பேசியிருந்தோம் நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸில் R-rated ஸ்பைடர்மேனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த வீடியோவில் நான் ஸ்பைடர்மேன் நாயரை பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவரோட ஆர்ஜினே பயங்கர ப்ரூட்டல் அண்ட் R-rated இல்லாமல் அதை வந்து ஃபுல் ஆஃப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவரோட ஆர்ஜின் ஸ்டோரி வந்து இருந்திருக்குங்க. ஸ்பைடர் நாயர் காமிக்ஸில் அங்கிள் பென் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக வந்து இருப்பார். ஸோ நார்மன் ஆஸ்பானுக்கு எதிராக ஒரு வேலை செய்கிறனால அவர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க அந்த சினிஸ்டர் 6 கேங்கை கூப்பிட்டு போயிட்டு அங்கிள் பென்னை வீடு பூந்து கொல்லணும் அப்படிங்கிற அந்த பிளானில் வந்து இருந்திருப்பாங்க. எப்படி கொல்லுவாங்கன்னா வல்ச்சரை வச்சு அவரை சாப்பிட்டு சாவடிப்பாங்க. வல்ச்சர் கிட்டத்தட்ட ஒரு கேனிபல், மனுஷனை சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து அதில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வீட்டை பார்க்குற வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கிள் பென்னோட எலும்பு தான் வந்து மிச்சம் இருந்திருக்கும். ஸ்பைடர் நாயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டு தி ஸ்பைடர்வர்ஸில் அவருக்கான ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லும்போது அதில் ஒரு கன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துராத ஒரு ஸ்பைடர்மேனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்பைடர் நாயர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது.
ஒரு ப்ரூட்டலான ஸ்பைடர்மேனை புல் ஆஃப் பண்ண முடியும். ஆர்ஜினை கூட விட்டுருங்க, ஆர்ஜின் இந்த டிவி சீரிஸில் எப்படியும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஆர்ஜின் இல்லாமல் இந்த கேரக்டரே ப்ரூட்டலாக தான் இருக்குது. கன் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹீஸ் அ ப்ரூட்டல் கேரக்டர். அவர் ப்ரூட்டலாகவே புல் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இந்த சீரீஸில். another great opportunity is to make this grounded. பயங்கர கிரவுண்டடாக பக்காவான ஒரு ஸ்ட்ரீட் லெவலான ஒரு சீரீஸாக இதை வந்து மேக் பண்ணாங்கன்னா சூப்பராக வந்து அமையும். மொத்தமாக ஆர்ஜின் ஸ்டோரியாக ப்ரெசென்ட் பண்ணலனாலும் அவர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாருங்கிறதுக்கான கிளிம்ஸ் அவர் ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து காட்டினா அதில் இந்த நார்மன் ஆஸ்பானுக்கு கீழே இருந்த மாப்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இந்த ஸ்பைடர் நாயர் வந்து சமாளிச்சாரு, அவங்களெல்லாம் எப்படி டிஃபீட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் காட்டுற மாதிரி இருந்தால் அது வந்து கிரவுண்டடாக அமையும். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயம் என்னென்னா இதே ஸ்பைடர் நாயர் தான் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸில் வந்தாரா அப்படிங்கிறது தான். பிகாஸ் அந்த படத்தில் வாய்ஸ் ஆக்டராக நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் இருந்திருப்பார் அந்த ஸ்பைடர் நாயருக்கு. இப்போ ஸ்பைடர் நாயர் அப்படிங்கிற இந்த லைவ் ஆக்ஷன் டிவி சீரீஸில் நடிக்க போகிறதுமே நிக்கோலஸ் கேஜ் தான். ஸோ தேர் ஆர் கன்ஃபியூஷன்ஸ் அரைஸ் ஆக தான் செய்யும். இந்த டிவி சீரிஸோட ப்ரொடியூசர்ஸாக இருக்க போகிறது டிம் லார்ட் அப்புறம் கிறிஸ் மில்லர். இவங்க 2 பேர் தான் ப்ரீவியஸாக வந்து அந்த ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ்க்கான அந்த ப்ரொடியூசர்ஸாகவுமே வந்து இருந்தாங்க. ஸோ தேர் ஆர் சம் பாசிபிலிட்டிஸ். ஒருவேளை இதே ஸ்பைடர் நாயர் தான் அதுலேயும் அப்பியர் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கதையுமே வந்து சொல்லலாம். பட் என்ன எது அப்படிங்கிறது இன்னுமே கன்ஃபார்ம் செய்யப்படலை. இது கண்டிப்பாக குழந்தைகளுக்காக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமேசான் ப்ரைம் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முந்தைய சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு, இன்வின்சிபிள் இந்த மாதிரியான சீரீஸ் தான் வந்திருக்கும். இது எல்லாமே பயங்கர ப்ரூட்டலான சீரீஸ் தான். ஸோ இதுவுமே அந்த ஒரு லிஸ்ட்டில் வரலாம். அண்ட் ஸ்பைடர்மேன் நாயருக்கு இதுதான் பர்ஃபெக்டானதாகவும் இருக்கும். சோனிக்கு ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஞானம் வந்துச்சு போல இருக்கு. ஏன்னா நம்ம கேட்காத படங்கள் கேட்காத கேரக்டர்ஸை வச்சு குப்பை மாதிரி எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோனி யூனிவர்ஸ்ன்னு வேறு சொல்லிட்டு. பட் இப்போ ஓகே, ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அதுக்கான சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஐடியாவாக தான் எனக்கு தோணுது. சோனி தயவு செஞ்சு இப்படியே தான் கண்டினியூ பண்ணியா, அதை இதை பண்ணி குட்டையை குழப்பி இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப எதையா பண்ணி வச்சிடாத, பாடி தாங்காது. இல்ல சார், குறிஞ்சிக்கிற ரசம் இருக்கு, சாப்பிட்றீங்க? நீ குனிஞ்சிக்கிற நான் சாப்பிடணுமா? என்னடா பேசுற? ஸ்பைடர் நாயர் டீசர் பற்றினா உங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்று வட்டா.